தொகுதிகளுக்கும் தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்களை நியமித்திருக்கிறது அதிமுக. கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், இப்ப தேர்தல் பணிக்குழுவினுடைய செயல்பாடுகள் என்னென்னவாக இருக்கும்? மக்களவை தேர்தலுக்கான 33 தொகுதிகளில் நேரடியாக அதிமுக போட்டியிடுகிறது. குறிப்பாக 7 தொகுதிகளில கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கி இருக்கக்கூடிய நிலையில 40 தொகுதிகளுக்கும் சேர்த்து பொறுப்பாளர்கள் பட்டியலை அதிமுக வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக அதிமுக தலைமை அலுவலகத்திலிருந்து தேர்தல் பணிகளை முறைப்படுத்தக்கூடிய தேர்தல் பொறுப்பாளராக முன்னாள் அமைச்சர் பொன்னையன் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல ஒவ்வொரு தொகுதிக்கும், மக்களவை தொகுதிக்கும் தனித்தனியே 3 to 5 பேர் வரை ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதிக்கும் பொறுப்பாளர்களை நியமித்திருக்காங்க. குறிப்பாக திருவள்ளூரை பொறுத்தவரை முன்னாள் MP டாக்டர் வேணுகோபால் தலைமையில பொறுப்பாளர்களும், அதே போல முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தலைமையில வட சென்னைக்கு பொறுப்பாளரும், அதே போல தென் சென்னைக்கு முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திரா தலைமையிலும், அதே போல மத்திய சென்னைக்கு அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையிலும், அதே போல கொங்கு மண்டலத்தில் குறிப்பாக கோவை, திருப்பூர், ஈரோடு, பொள்ளாச்சி ஆகிய தொகுதிகளுக்கு வேலுமணி, முன்னாள் அமைச்சர் வேலுமணி தலைமையிலும் இந்த பொறுப்பாளர்கள் பட்டியலை அதிமுக வெளியிட்டிருக்கிறது. அதே போல கூட்டணி கட்சிகள் போட்டியிடக்கூடிய தொகுதிக்கும் தேர்தல் பொறுப்பாளர்களை வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த அறிவிக்கப்பட்டிருக்கூடிய நாடாளுமன்ற தொகுதிக்கான தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்கள் அனைவரும் இன்று முதலே சம்பந்தப்பட்ட தொகுதிகளுக்கு சென்று அவருடைய தேர்தல் பணிகளை தொடங்குமாறு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியிருக்கிறார். தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்களும் சம்பந்தப்பட்ட நாடாளுமன்ற தொகுதியை சேர்ந்த மாவட்ட செயலாளர்களும் மற்ற நிர்வாகிகளும் சட்டமன்ற உறுப்பினர்களும் இணைந்து பணியாற்ற வேண்டும் அப்படிங்கிறதையும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டிருக்கிறார். குறிப்பாக இந்த தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெறுவதற்கான அனைத்து பணிகளையும் முடித்துவிட்டு அந்த பணிகளை இன்றிருந்தே தொடங்க வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியிருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி அபினேஷ். அதிமுகவில் 40 நாடாளுமன்ற மக்களவை தொகுதிகளுக்கும் தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்களை நியமித்திருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. அதேபோன்று மத்திய சென்னை தமிழ்மகன் உசேனுக்கும், திருச்சியில் விஜயபாஸ்கருக்கும், காஞ்சிபுரத்திற்குமான பொறுப்பாளர்கள் என 40 தொகுதிகளுக்கும் தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்களை அதிமுக நியமித்திருக்கிறது.